லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். நீங்க சொல்லுங்க சார். என்ன மூணு பேரும் பேசியிருக்காங்க. இல்லை, அண்ணன் முடிமன் ராமசாமி அவர்கள் எம்ஜிஆரோட பக்தர். அவருடைய ஆதங்கம் வந்து ஒரு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அண்ணன் செங்கோட்டையன் இப்படி விட்டுட்டு போயிட்டார, கட்சியை காப்பாற்ற வரலைங்கிற ஆதங்கத்தில் அவருடைய பேச்சு. இன்றைக்கி இருக்கிற கள நிலவரங்கள் வேறு வேறு விதமாக மாறி இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. முதல்ல எனக்கு இந்த பிரிவுக்கும் பிளவுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல. மதிமுகலேருந்து வந்து திமுகலேருந்து மதிமுக போனால் அது பிளவு, அதிமுக அதாவது எடப்பாடிக்கிட்ட இருந்து அண்ணன் செங்கோட்டையன் வெளியே போனால் அது பிரிவுங்கிறது எனக்கு புரியலை. எல்லாமே அதுக்கு ஒரு தமிழ் இலக்கணம் எனக்கு படிக்கணும்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஏதாவது சொல்லுங்கள். ரெண்டாவது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை வந்து யாராலையும் மறக்க முடியாது சார். அதாவது அந்த காலகட்டம் உங்களுக்கே தெரியும், நீங்கள் நார்வேல்கார் தான். நம்ம சரஸ்வதி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்து, அங்கே சக்கரவர்த்தி திருமகள்னு ஒரு படம் ஓடிச்சு. தலைவருக்கு வாள் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் நம்ம மீனவ மக்கள் தலைவா இந்த அப்படின்னு குத்துக்கத்தியை தூக்கி ஸ்க்ரீனில் அரைஞ்சி வரலாறு உண்டு. அப்படி தான் நாங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகர்லாம் இருந்தோம். அண்ணன் முடிமன் ராமசாமியாக இருக்கட்டும், இல்லை எல்லாருக்குமே தெரியும். ஒரு அதாவது ஒரு திரையில் கூட வாழை எடுத்து வீசுறதுக்கும் புரட்சி தலைவரை வசப்பாடுனா அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அந்த காலத்தில் ஒரு புரட்சி தலைவர் மேலே இருந்த ஒரு பற்றுதல் தான் எங்களெல்லாம் வாழ வச்சது. எங்களெல்லாம் அப்படி மாற்றினார். ரசிகராக இருந்தவங்களெல்லாம் தொண்டர்களாக்குறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு காலம் மாறிக்க இருக்கு. இதுக்கு காரணம் யார்? இன்னைக்கு இந்த ஒரு இடைவெளி விடுறதுக்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமியும் தான் தோண்டித்தனமான செயல். நான் என்ன கேட்குறேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கை போட்டு 500 ரூபா கொடுத்து பிரியாணியும் கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு கொண்டு வந்து விட்டுடுறீங்க. அதே அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி போகிறாரு. பல ஆண்டு காலம் போயிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஆனால் ஏர்போர்ட்டில் இருந்து அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு 5:30 மணி நேரம் ஆகுது. ஆளே பிடிக்கல. எல்லாரும் விஜயோட ரசிகர்கள். நீங்கள் பார்க்கணும், காசு கொடுத்து கூட்டம் இல்லை. இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்தது. காசு கொடுக்காம புரட்சி தலைவரோட ஏன் இதே செங்கோட்டையன் 91 96 3 பேர் அணி. செங்கோட்டையன்னா, அழகு திருநாகரசு, கண்ணப்பன், இவங்க 3 பேர் தான் 30 இதாக வருவாங்க, 30 தலைவர்கள். இவங்க வரும்போது நம்ம ஆரல்வாய் மொழியிலேருந்து நாகராஜ திடலுக்கு வரும்போது மத்தியானம் 12 மணிக்கு கடுமையான கூட்டம். அண்ணன் ஆஸ்டின் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு திமுகவில் இருக்கார். நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு மாதம்லாம் அன்னைக்கே 100 கார் 150 காரை கொண்டு வந்து வரவேற்றது இதெல்லாம் இருக்குது. இது வந்து அப்போ அம்மா சொன்ன ஒரு எழுச்சி. அப்போ அம்மாவோட வயது வந்து 45 46 வயசில் ஒரு இளைஞர்கள் பட்டாளங்களை கவர முடிஞ்சுது. புரட்சி தலைவர் அரசியலுக்கு வரும்போது இளைஞர்கள் பட்டாளங்களை கவர முடிஞ்சு. இன்றைக்கி களத்தில் எடப்பாடி பழனிசாமி 75 வயசில் இருக்கும்போது அவர் பின்னாடி இளைஞர்கள் போவாங்களா? ஒரு சிந்திக்கணும். ஏன்னா காலம் மாறிப்போச்சு. அன்னைக்கு நானே எங்கள் அப்பா அம்மாட்ட சொந்தக்காரங்கள்ட்ட எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடணும், வீடு வீடாக கொண்டு போய் ரெட்டை இலைக்கு காட்டி ஓட்டு போடுங்கன்னு நம்ம ஓட்டு கேட்டோம் 77. இன்றைக்கி அதே ஓட்டை வந்து என் பசங்களோட அண்ணன் பையன் தம்பி பையன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சித்தப்பா நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், என் பையனாக இருந்தாலும் ஓட்டு போடுவோன்னு சொல்கிறான். காலம் மாறி போச்சு. நம்ம அந்த 60 வயசுக்கு தள்ளிட்டோம். காலம் மாறும். இல்ல அதிமுக ஓட்டு மாறுமா? இல்ல, அந்த அதிமுகங்கிற அதை தான் சொல்ல வரேன். அந்த அதிமுகங்கிறத பிளவுபட்ட அதிமுகவை உட்கார வச்சுட்டார். யாரால? எடப்பாடி பழனிசாமி தன்னால். இப்போ இவரை எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிறாரு, என்கிட்ட கேட்டால் போனார், என்கிட்ட கேட்டால் செஞ்சார். நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்க? ஒருங்கிணைப்பாளர்னு உங்களுக்கு மேலே ஒரு பதவியில் இருக்கார். அவர்கிட்ட கேட்டு நீங்கள் என்றைக்காவது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அவர்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த பொதுக்குழுவை நடத்துனீங்களா? இல்லை அந்த பொதுக்குழுவில் தீர்மானத்தை கொண்டு வந்தீங்களா? அவர் தானே ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தானங்க இருந்தீங்க. எப்படி நீங்களே இணை ஒருங்கிணைப்பாளரை காலி பண்ணிட்டு போயிட்டீங்க, ஒருங்கிணைப்பாளர் செல்லாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க 2 பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு மட்டும் எப்படி செல்லும்? அப்போ அந்த போலி பொதுக்குழுங்கிறத அண்ணன் செங்கோட்டையனை, அந்த போலி பொதுக்குழுவில் செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளருக்காக முன்மொழிஞ்சிட்டார். அவர் செஞ்ச தப்பு. அவர் எப்படி மீட்டெடுக்க வர முடியும்? திரும்பி அவர் எப்படி வழக்கு போட முடியும்? ஏன்னு கேட்டால் அந்த வழக்கில் பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எது புரட்சி தலைவர் வரக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை இவங்க பின்னாடி காட்டி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை பார்த்து, இங்கே இருக்கும் தொண்டர்கள் யாராவது ஒருத்தர் நாளைக்கு பொதுச் செயலாளர் எப்படி சார் வருவாங்க? 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும். அதில் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும்னா எந்த அடிமட்ட தொண்டை மேலே வருவான்?
அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு ஏமாத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் பேசுகிறீங்க. அதெல்லாம் அண்ணன் முடிமன் ராமசாமி அண்ணன் பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு வேணும். இப்போ நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15 வரைக்கும் ஒரு முடிவு டெட்லைன் கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன மாதிரி 10ஆம் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டி பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்க நீங்கள் உரிமை குரல் எழுப்பணும். எடப்பாடிக்கு வந்து சொல் புத்தி கிடையாது, செயல் புத்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் அங்கே பொதுக்குழுன்னு பேரில் உங்களை அழைக்கிறாங்கல்ல, அங்கே உங்களுடைய உரிமை குரல் எழுப்புங்க. கட்சி ஒன்றடையணும். நீங்கள் முதலமைச்சர் வேண்டான்னு சொல்லுங்கள், நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து இறங்குங்க, இந்த ஒருமித்த குரலை கொடுங்கிறதுக்காக தான் அந்த டிசம்பர் 15 வரைக்கும் கொடுத்த தொண்டர்களுக்கான கொடுத்தது. அவர் இப்பவும் ஒருங்கிணைப்பாளருங்கிறத கிளைம் பண்ணிட்டு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அது நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு குழும்பாங்க. பாராளுமன்ற தேர்தலில் உடனே பாஜகவை நம்பி நாங்கள் உட்கார்ந்து கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அவங்களும் வீணாக போனாங்க, நாங்களும் வீணாக போயிட்டோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதே மாதிரி கொடுங்கன்னு பாஜக இடையூறு பண்ணி போச்சு. இடையூறுக்கு நாங்கள் வரமாட்டோன்னு பாஜக சொன்னால் கூட பின்புலத்தில் பாஜகவோட அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்போ கூட இல்லாமல் இல்லை. இப்போ கூட தேர்தல் கமிஷனில் முறைப்படி அவங்க அறிக்கை கொடுக்கலாம். நினைச்சா பாஜக கையில் எல்லாமே இருக்கு. பாஜக நினைச்சா கொடுக்க முடியாது சார் தேர்தல் கமிஷனை. சார் தேஜாஸ் விசாஸ் பீகாரில் இருக்கிறவரை நிதிஷ்குமார் 2 பேரும் பிரச்சனையானவங்க. அவங்கள எப்படி சார் நீங்கள் இணைச்சிங்க? உங்களால் முடியுமா முடியாதா? முடியாதுங்கிறத காட்டு பின்புலத்தில் உட்கார்ந்து வந்துட்டு நாங்கள் உள்கட்சிக்குள் வரமாட்டோம், நீங்கள் இந்த கட்சி அதிமுகவை கபகலீரம் பண்ணிட்டு நம்ம வந்துடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு ஆண்டவன் இன்னொரு வழியில் தாவைக்கான்னு கொண்டு வந்து விடுறான். அப்போ எங்களை போட்டவங்க பாஜகவையும் வரணும். ஒரு களம் தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகாது. திமுக அதிமுக தாண்டி இன்னொரு தாவேக்கா அப்படிங்கிற மூன்றாவது ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா இருந்த காலகட்டத்தில் திமுக அண்ணா திமுகன்னு இருந்துச்சு சார். நான் இல்லைன்னு மறுக்கல. திமுகவுக்கு எதிரான கட்சி அண்ணா திமுக தான் இருந்தது. புரட்சி தலைவி அம்மா வியூகம் வளர்த்து தான் விஜயகாந்த் உள்ள கொண்டு வந்து திமுகவை 3ஆவது இடத்துக்கே தள்ளினாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. அதுதான் புரட்சி தலைவி. அன்னை கூட விஜயகாந்த் கூட ஏன் கூட்டணி வைக்கணும்? விஜயகாந்துக்கு 40-45 சீட்டை கொடுத்து அவங்கள எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சாங்க. திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. அது புரட்சி தலைவி அம்மா கடைசி டிசம்பர் மாசத்துல வகுத்த வியூகம். அது போல இந்த களை வந்து நம்ம வியூகம் அமைச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஒரு களை சொல்லுங்க முடியுமா? நண்பர் தான் என்னுடைய நண்பரு. என்ன நான் இருக்கிறதெல்லாம் அவர் இருக்காரு. 2 விஷயம் அவருக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒண்ணு சொன்னாரு, ஜெயலலிதா அம்மா வந்து விஜயகாந்த் கூட இருந்தாங்கன்னு. அதே ஜெயலலிதா அம்மையா சட்டமன்றத்துல தன் மீது ஊழல் வழக்கு வந்த போது கூட மன்னிப்பு கேட்காத ஜெயலலிதா நான் விஜயகாந்தோடு கூட்டணி அமைத்ததை அவமானமாக கருதுகிறேன் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கடந்த காலம். ஏன்னா அப்புறம் பார்க்க போனா எப்படின்னா நம்ம வந்து அப்புறம் இல்ல நான் என்ன சொல்றேன், அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவோட வச்சாரு, பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டோம்னு அம்மா சொன்னாங்க. இது தவிர அதெல்லாம் வச்சுட்டாங்களே. 2021 நீங்களும் தான் இருந்தீங்க, நாங்களும் தான் இருந்தோம், கூட்டணி வச்சுட்டாங்களே. பாஜக கூட கூட்டணி வச்சாலும் இந்த சேர்க்கை நடந்து போச்சா? புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு முழுக்க பாஜக தான் 4 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்திக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாவே சொன்னாரா? அது எங்க போச்சு? அதனால அதாவது ஒரு தலைவர் கேளுங்க, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருந்த காலங்கள் ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு நண்பர் கோலப்பன் சொல்றாரு, என் பையன் வந்து எனக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்றான். காலம் அப்படி மாறிட்டேன். அவர் சொல்றது இன்னொரு நல்ல விஷயம் நல்லா பார்க்கலாம். எங்க அப்பாவை பார்த்துதான் நான் திமுக பண்ணேன், என் தாத்தாவை பார்த்துதான் நான் திமுக பண்ணேன். அவங்க என்ன பார்த்து வரல. எங்க தலைவர் விலக்கப்பட்ட போது எங்க அப்பா அதிமுக தலைவர் யார் இருக்காங்க சொல்லுங்க? அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை தள்ளி வேற யார் இருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக முத்திர குத்திட்டு இருக்க. அதை கேட்கறதுக்கு யாருக்கு முடிஞ்சது? சரி சொல்லுங்க. நீங்க விஜய் பையன் போய் எடப்பாடி பழனிசாமி தலைவர் சொல்ல முடியுமா? விஜய் சட்டத்துக்காக பேசுறோம் ஒரு நிமிஷம். அப்ப வந்து எங்க அப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, இந்த கட்சிக்காக உழைத்து இந்த ஆட்சி கட்சியை ஏறிய ஒரு தலைவரை இப்படி வெளியேற்றி விட்டார்களே, இது நியாயமா? எங்க அப்பா கேட்கிற கேள்வி ஏன் காதுல விழுந்துச்சு. எங்க தாத்தா செட்டாளர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பெரியவர்கள் சொல்லி சின்னவர்கள் ஓட்டு போடுறோம். இப்ப ஒரு சொல்றாரு, இவர் பையன் சொல்லி ஒரு ஓட்டு போடுவான். அப்படி பையன் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சார். அதாவது சார் ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா ஒரு நிமிஷம் இல்ல கேளுங்க, ஒரு நிமிஷம். நாங்க அப்படி செஞ்சவங்க தானே. பெருந்தலைவர் காமராஜர் எங்க வீட்டுல தான் பாருங்க பிரச்சாரத்துக்கு நாகர்கோவில் தொகுதி பிரச்சாரத்துக்கு வரும்போது காங்கிரஸ்ல எல்லாரும் இருந்தாங்க. திமுக உதயமாகும் போது காங்கிரஸ்ல உள்ளவங்க இல்லாம திமுகக்கு வந்தாங்க. இது என்ன சார்? இல்ல அவங்க சொல்றது
இல்ல முடிமன் ராமசாமி அது புரியாம அவர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு அவங்க சொன்னாங்க, இவர் என்ன சொல்றாரு, இவன் 18 வயசுக்கார நான் சொல்லுவேன், நான் போடுவேன்னு சொல்றாரு. இது என்ன பதில்? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல யாரையும் நீங்க மாத்த முடியாது சார். அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன், நாம தீர்மானிக்கலாம். அவன் நாட்டோட வாழ்க்கையை தீர்மானிப்பானா? அவன் வாழ்க்கையை நாம தீர்மானிக்க வேண்டியிருக்கு. அவனை கல்யாணம் முடிச்சு ஒத்துக்கிடுமா? அவர் சொல்றே குடும்பத்துக்கு பண்ணி நான் பார்த்து வைப்பான்னு சொல்லுமா? அது எப்படி நீங்க அவன் நாட்டோட வாழ்க்கையை தீர்மானிக்க வயசு அவனுக்கு வந்துருச்சா? அவன் அப்படி சொல்ல ஒரு அரசியல் பார்த்து ஓட்டு போடுறான். இல்ல இளைஞர்கள் எல்லாம் வரணும், இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு போடு அப்படின்னு சொல்றத விட்டுட்டு என் மகன் சொல்றான், என் பேரன் சொல்றான், இப்ப 5 வயசுக்கு என் பேச்சியா சொல்றான்னு சொன்னா ஒரே ஒரு நிமிஷம். சரி நீங்க அமைதியா இருக்கணும் கொஞ்சம். நாகர்கோவில் தொகுதியில பெருந்தலைவர் காமராஜர் நிக்கிற காலத்துல எங்க வீடு வந்து திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான். அது பெரிய இடம்னால காரே கொண்டு வந்து பிரச்சாரத்துக்கு வருவாங்க. குமரி ஆனந்தெல்லாம் கொண்டு வந்து விட்டு பிரச்சாரத்துக்கு. பெருந்தலைவர் காமராஜரோட தீவிர பக்தன் தான் எங்க அப்பா. அவரே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நான் ஓட்டு போட வச்சேன். 77ல புடிவாதம் பண்ணணும். நல்லா புரிஞ்சிருங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் நாங்க என்ன செஞ்சோமோ அதுதான் இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் உருவாகுது. அந்த ஜெனரேஷன் வந்து இளைஞர்கள் பட்டாளம் விஜய்க்கு இருக்கு. அண்ணாமலைக்கு இடையில வந்து சார் சும்மா அதாவது நம்ம ஏதாவது போற போகல பேச முடியாது. அவர் கொஞ்சம் அமைதியா இருக்காரு, அமைதியா இருங்க. நாங்க பேசணும்ல, நீங்க சொல்ற கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா போதுமா? அவ அமைதியா இருங்க. அப்புறம் நீங்க சொல்றது எல்லாம் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். நாங்க சொல்லும் போது கொஞ்சம் நீங்களும் கேளுங்க. அதாவது என்ன பேசுறேன்னா எங்களுடைய கருத்தை நான் சொல்றேன், உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு களம் 4-5 பிரிஞ்சு இருக்கு சார். இன்னைக்கு களம் இருக்கு. இடையில அண்ணாமலை வந்தாரு. ஒரு யங்ஸ்டேஜ் இளைஞர்கள் தான் சார் 40 வயசு 18 வயசுல இருந்து 45 வயசுக்காரங்க தான் ஓட்டு போட போறான். பாக்கி 50 வயசு 60 வயசு வச்சு கொண்டாடுறோம். ஆனா இன்னைக்கு அது புரட்சி தலைவரே மதிக்காம போறாப்ல. ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அத்திக்கடவு அவனாசி திட்டத்துல அவர் சொல்றாரு, 4 ஆண்டு காலத்துல நான் தான் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தேன், நான் தான் கொண்டு வந்தேன். புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தேன்னு சொல்லல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை வகுத்தாங்கன்னு சொல்லல. என்னுடைய காலத்துல தான் வந்தது, கொரோனா காலத்துல பாதிக்கப்பட்டது. அதனால அவர் பாராட்டு விழா நடத்துறாராம். நல்லா புரிஞ்சிருங்க சார். என்ன பேச விடல, நீங்க அவரே பேச விட்றா. அப்புறம் சரி சொன்னா நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல உங்க பேசல, அவரே பாதி டைம் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் பேசி 15-20 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால எங்களுடைய கருத்துக்கு அவருடைய தாக்கம் இருக்கு. ஒருத்தரா இந்த மாதிரி ஒரு தவறான சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறவரா நாங்க வந்து தண்டிக்கணுங்கிறது புரட்சி தலைவர். முதல்ல துரோகியை வெளியேற்றணும். எதிரி கூட களத்துல நிக்கலாம் சார். இவர் வந்து பெரிய பச்சை துரோகி ஆயிட்டாரு. ஒரு செங்கோட்டை போறாரு சொன்னோன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டுறாரு. எடப்பாடிக்கு மேல கோபிச்செட்டிப்பாளையத்தை உருவாக்கி காட்டுவேங்கிறாரு. எவ்வளவு பெரிய சூழ்நிலை. ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நிதியமைச்சர் பேசினாருன்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருக்கிற முன்னாள் நிதியமைச்சர் தான் பேசுறாரு. கோடியா சம்பாதிச்சுட்டாங்க மாவட்ட செயலாளருக்குன்னு. பழைய பொண்ணு என்ன? அப்ப அதையே நீங்க எடுத்து சொல்லுங்க, அதே எடுத்து ஆடியோ போடுங்க, அதே எடுத்து போடுங்க. சொல்ல போறோம், தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு கள அரசியல் வந்து நம்ம போர்க்களத்தில் இறங்கக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே 2024 இது போல ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அண்ணன் சுயேட்சையாக முடிவெடுத்து பலாப்பழத்தை எடுத்துட்டு அவர் ஒத்த அளவை நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. இப்போ டிசம்பர் 15ஆம் தேதி அண்ணன் நல்ல ஒரு முடிவெடுத்து அவரை நம்பி இருக்கிற தொண்டர்கள், காலகாலமாக அவரை நம்பி முதல் தர்ம யுத்தத்திலிருந்து 9 ஆண்டு காலம் பயணிச்சிட்டு இருக்கிற தொண்டர்கள் அவரை வந்து அவங்க இழக்க விரும்பலை. அவர் 75 வயசுலையும் தன்னோட இந்த வயசுலையும் அவர் வந்து சட்ட போராட்டம் நடத்தி அதிமுக உரிமை மீட்பு குழு கழகம்னு மாத்துறாருன்னா அவருடைய திட்டம் வேற ஏதோ இருக்கும். சும்மா இல்லை, புரட்சி தலைவி அம்மா கூட 20 ஆண்டு காலம் பயணித்தவர். அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. அண்ணன் செங்கோட்டை அண்ணன் போகும்போதே இவ்வளோ ஒரு தாக்கமும் அதிர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கும்போது இனி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வியூகங்கள் எப்படியெல்லாம் அமைச்சு டிசம்பர் 15க்கு பிறகு வரும்போது ஒரு பெரிய திருப்பங்கள் வரும். தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து எதிரி என்னைக்கு இருந்தாலும் திமுக தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. துரோகின்னு எடுத்தால் எடப்பாடி தான். எந்த தேசிய கட்சியை ஆட்சிக்கு விடக்கூடாதுன்னு நம்ம தலைவரோடைய வழி. அதுக்கு என்ன வழியோ அதுக்கு அடுத்த வழியை கண்டு நம்ம நகரணும்னா எங்களுடைய ஆசை. நாங்கள் இதுதான் அண்ணங்கிட்டே நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வழித்தோன்றலும் அதான் இருக்கும். செங்கோட்டை அண்ணன் போனது அவர் புரட்சித்தலைவர் இல்லை சார். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அவர் நடிகர் விஜயா இருக்கட்டும், இல்லைன்னா தாவேகா தலைவராக இருக்கட்டும், ஒரு கட்சிக்கு ஒரு 52 ஆண்டு காலம் போனவர் தன்னுடைய கொள்கையை மறக்காம புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும்
அவருடைய சமாதிக்கு தன்னுடைய பொதுச் செயலாளர் முதல் கொண்டு அத்தனை வரை அனுப்பி வணங்கிட்டு வர சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு மாபெரும் ஈர்ப்பு சக்தி. அது என்ன ஆகுன்னா அடிமட்ட தொண்டர்ல இருக்கிற அதிமுக தொண்டை எல்லாரும் அதை பேசுறான். ஒரு விஜய் வந்து தன்னுடைய படத்தை தான் வைக்கணும், ஒரு ஜனநாயகமாக கொடுக்கிறாரு பேசுறான். நம்ம நடந்துக்கிடணும்ங்கிறது என்னுடைய கருத்து. அவர் போனா போட்டும், அவர் வந்தா வரட்டும், அவர் இருந்தா இருக்கட்டும் சொல்றதுக்கு நீங்க ஒன்னும் ஆளுமை மிக்க தலைவர்ல. பாவம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆளு தான் சட்ட போராட்டமா இந்த 3-4 ஆண்டு காலம் நடத்தி. நன்றி சார், நன்றி. நம்ம முடிச்சுக்கலாம்.